உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா யாத்தது எதுவும் உன்னிடமில்லை முடியும் உன்னால் முடியும் தோழா உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா முடியாதது எதுவும் உன்னிடமில்லை இனி உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் முடியாதது எதுவும் உன்னிடமில்லை இனி உன்னால் முடியும் தோழா எந்திர வாழ்க்கை உலகில் சுந்தர வடிவில் நுழைந்து எந்திர மனிதனை உழைத்து தந்திர பொலிவை அடைவார் சத்தியம் சிவம் சுந்தரம். விருது கொடுப்பதற்காக அவை KR முருகன் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். வறண்ட நிலத்திலும் வாழ்வை உருவாக்கலாம், மண்ணை நேசித்தால் மண்ணே மனிதனை உயர்த்தும் என்பதற்கு உயிரோட்டமான எடுத்துக்காட்டு. கரூர் மாவட்டம் குரும்பம்பட்டி கிராமத்தை சேர்ந்த இவர் கிரியேட்டிவ் சோஷியல் என்டர்பிரனர் மற்றும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் இளம் முன்னோடி. இவருக்கு இந்த விருது அளிப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். அவரை செல்வி நித்யஸ்ரீ அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நித்யா. என்னோடய சொந்த ஊர் குருமப்பட்டியில். நான் இப்போது கடந்த 5 வருஷமாக சின்ன சின்ன முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த கிராமத்துக்கும் எனக்கும் இன்ன வரைக்கும் நீ எந்த ஒரு பாப்பான்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும். அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்குமே நான் அவங்களோட ஒருத்தங்களாக என்னை பார்க்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் நான் செய்கிற விஷயம் ஒவ்வொன்றுமே ரொம்ப புதுசாக இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் தோணும். அதில் முதல் விஷயம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் UPSC ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் என்னோடய சொந்த ஊருக்கு வந்தேன். ஆனால் அந்த புத்தகத்தை மூடுறதுக்கு எனக்கு 2 மாதம் ஆச்சு. அவ்வளோ சீக்கிரம் ஆனது காரணம் என்னோடய ஊரில் இருக்க குட்டி குழந்தைங்களுக்கு அடிப்படை கல்வி ரொம்ப பின்தங்கி இருந்ததுனால அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய தேவைப்பட்டுச்சு. எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கிடச்சிது, ஆனால் அந்த பசங்களுக்கு அது கிடைக்கலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் திருப்பியும் அந்த NGO மூலியமாக அந்த பசங்களுக்கான ஃபவுண்டேஷன் லிட்ரஸி ப்ரோக்ராம் கொண்டு வந்தேன். ஆனால் அது இவ்வளோ 5 வருஷம் ஆச்சு, இன்னமும் அது ரொம்ப ஸ்ட்ரகிளில் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு கம்யூனிட்டி வந்து ஈஸியான ஒர்க்கு கிடையாதுங்கிறது நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் 5 வருஷத்தில். ஏன்னா ஒரு கம்யூனிட்டி பார்த்தோம்னா அதில் நிறையா ஹிஸ்ட்ரி இருக்கும், நிறையா நர்வ்ஸ் இருக்கும், அதில் நிறையா இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சைட்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் சமாளித்து அந்த குட்டி குழந்தைங்களோட அந்த ரூரலில் பண்ணுறது எனக்கு இந்த 5 வருஷம் ஒரு பெரிய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நான் சொல்லுவேன். இதில் நான் 5 வருஷத்தில் இது மட்டும் பண்ணாமல் வயல் நிலத்தில் களை எடுக்கிற வேலை ரொம்ப பெண்களோட வேலையாக இருக்கும். ஆனால் இப்போது பெண்கள் எல்லோரும் நம்ம படிச்சிட்டோம், மேலே வந்துட்டோம். இப்போ வயலில் இருக்கக்கூடிய திருப்பி போய் பெண்களை வயலில் கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கான சூழல் இனிமேல் வர விவசாயத்தில் அமையாது நான் நினைக்கிறேன். ஏன்னா பெண்கள் ஒவ்வொருத்தரும் பள்ளிக்கூடத்துக்கு போயாச்சு. அங்கே இருக்கக்கூடிய அம்மாக்கள் மட்டுமே ஒரு பண்ணையில் பார்த்தோன்னா உமன்ஸ் வேலை செய்கிற நேரம் 8 மணி நேரமாக இருக்கும். ஆனால் அங்கே காலையில் வந்து ரொம்ப குறுகிய நேரத்தில் வந்து மென் வந்து வேலை செஞ்சு டக்குன்னு போயிடுவாங்க. அப்படி ஒரு சூழலில் இருக்கலே கம்மியான கூலி வாங்குறதும் ஒரு பெண்ணாக தான் இருப்பாங்க. அப்படி ஒரு அந்த இதை வந்து நான் சால்வ் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் நானும் என்னோடய டீமும் சேர்ந்து வயல் நிலத்தில் களை எடுக்கக்கூடிய மேனுவல் மிஷின் கண்டுபிடிச்சோம். ஏன் இது மேனுவல்னா ஒரு சிறு குறு விவசாயிக்கு தான் இது போய் சேரணும்னு நான் நினச்சேன். இது ஒரு சிறு குறு விவசாயினாலையும்
பயன்படுத்த முடியணும், வாங்க முடியணும், அவங்களால எளிதில் யூஸ் பண்ண முடியணுங்கிற ஒரு நோக்கத்தில் இது 5 வருஷம் ஆச்சு இந்த ப்ரோட்டோடைப்பை நான் டெவலப் பண்ணுறதுக்கு. இப்போது அது பேட்டர்னும் அப்ளை பண்ணியாச்சு. அது ஒரு நல்ல செய்யக்கூடிய ஒரு மேனுவல் மிஷின் தான் அமைஞ்சிருச்சு. இதுக்கு பேசிக்காக நான் எடுத்த ஸ்டெப் என்னென்னா டைம். நான் எளிதில் விட்டு கொடுக்கல. இப்படி ஒரு ஐஓடி பெரிய டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்க சமயத்தில் என்னோடய மேனுவல் மிஷின் வந்து எல்லா இடத்துலையும் பெருசாக ரெகக்னிஷன் கிடைக்காது, பெருசாக யாருமே காது கொடுத்து கேட்காத சமயத்துலையும் நான் இதுக்கான டைம் கொடுத்ததுனால மட்டும்தான் இது வேலை செஞ்சுது. இப்போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு லேபிள் கொடுத்துருவாங்க, நீ இது இதை செய்யணும், இது பண்ணும், ஒரு ஷெல்ஃபில் போய் உங்களுக்கான ஒரு டைட்டில் கொடுத்துருவாங்க. ஆனால் என்னது பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இன்றைக்கி என்ன வேலை செய்யணும்னு சொன்னீங்கன்னா நான் 5 நிமிஷம் யோசிப்பேன். ஏன்னா நான் என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியாது. நான் நெல்லிசூர் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் கம்பெனியோட ஃபவுண்டர், அது மட்டும் இல்லாமல் கடவுர் கலெக்டிவ் ஃபார்மிங் ஃபார்ம் ப்ரொடியூசர் கம்பெனியோட சிஇஓ, அப்புறம் சில்ட்ரன்ஸ் ஸ்டோரி புக் எழுதியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அசோசியேஷன் ஆஃப் பூதான் அண்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் என்ஜிஓவில் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக ஒவ்வொரு குட்டி ப்ராஜெக்ட்ஸும் கம்யூனிட்டி லெவலில் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ப்ராஜெக்ட்ஸ் ஒவ்வொன்றுமே நான் க்யூரேட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ். எனக்கு என்னோட கம்யூனிட்டிக்கு என்ன தேவையோ அது நானாக க்யூரேட் பண்ணி ஒவ்வொரு டைம் அந்த ப்ராஜெக்ட் எவால்வ் ஆகும். ஒவ்வொரு தடவையும் அது நல்ல எக்ஸிக்யூஷன் லெவலில் போகிற மாதிரியான வேலையை செஞ்சிட்ருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நான் 2 ஏக்கர் ரீஜென்ரேட்டிவ் ஃபார்மிங்கில் அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன். இதையும் தாண்டி எனக்கு இன்னும் நேரம் இருக்கிறதுனால நான் அடிக்கடி புது ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டே இருப்பேன். இதில் நான் என்னோடய என் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணியிருப்பேன். ஆனாலும் எனக்கு நான் ஒரு பெரிய ஒரு டிஷ்ஷை மாஸ்டர் பண்ணி அதை லைஃப் ஃபுல்லாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. சொதப்புனாலாக இருந்தாலும் அது டேஸ்ட், ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு தெரியாது. எல்லாருக்கும் லெஃப்ட் ஓவர்ஸ், என்கிட்ட இருக்க எல்லா ஸ்கில்ஸ், நான் இனிமேல் கற்றுக்க போகிற எல்லா ஸ்கில்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு கலவையாக நானாக புதுசாக க்ரியேட் பண்ண டிஷ். அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் அது உப்பு சப்பு இல்லாமல் ஒன்றுமே டேஸ்ட் இல்லாமல் இருக்காதுன்னு தெரியும். அது ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப எவால்வான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். இந்த டிஷ் எல்லாருக்கிட்டேயும் போய் சேரும்போது எல்லாருமே ஒரு வார்மத்தோட ஜெனரஸாக எல்லாத்துக்கும் கொடுக்க முடிகிற ஒரு விஷயமாக அமையும் நான் நம்புகிறேன். நான் இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு செய்ய போகிற வேலைகள் எல்லாமே கரெக்டாக செய்வேன் நம்புகிறேன். ப்ளஸ் நான் நேச்சுரல் ஃபார்மிங்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கறனால என்னோட கடவுர் மண் நான் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அங்கே இருக்கிற விவசாயிகளை, இயற்கை விவசாயிகளை எப்படியாவது மாற்றிடணுன்னு ரொம்ப குட்டியான விழிப்புணர்வுகள், ட்ரைனிங்ஸ், அப்புறம் என்னோடய ஊரில் இருக்க பசங்க வீட்டுக்கு நிலமில்லா மானவாரியாக இருக்க விவசாயங்களில் அவங்க வீட்டுக்கு பின்னாடி எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நாட்டு விதைகளை டாக்குமெண்டேஷன் பண்ணுறது, இதுக்கான வேலைகளையும் செய்ய கொஞ்சமாக முன் வந்துட்டுருக்கேன். இப்போ இவ்வளோ வேலை செய்கிறேன்னா எனக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா கிடையாது. இது எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கு எனக்கு பக்கத்து வில்லாமல் வீட்டில் எல்லா வேலையும் செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. என்னோடய ஒர்க் நான் பண்ணுவேன். என்னோட எல்லா விஷயங்களுமே நானும் செஞ்சுக்கிட்டு இந்த 5 விஷயங்களையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு என்னால் இவ்வளோ செய்ய முடியுதுன்னா உங்களால் உங்கள்கிட்ட இவ்வளோ இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸில், இவ்வளோ பெரிய காலேஜில், இவ்வளோ இடத்துல நீங்கள் பண்ணும்போது, ஏன்னா எனக்கு எந்த ரிசோர்ஸஸுமே கிடையாது. இப்போ நான் பண்ண போகிற ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்க எந்த விஷயத்துக்குமே எனக்கு ஃபண்டு கிடையாது. நான் அப்பப்போ க்ரௌட் ஃபண்டிங் மூலியமாகவோ இல்லை நான் குட்டியாக எனக்கு இருக்கிற ஸ்கில்ஸ் மூலயமா நான் கொஞ்சமாக அப்பப்போ கிடைக்கிற ரிசோர்ஸஸ் மூலியமாக நான் ஒவ்வொரு குட்டி வேலையும் டைமுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் இருக்கிற ஒரு சிட்டியில் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்க்கிள் மூலிமா நீங்கள் நிறையாவே பண்ணலாம். நிறையா பண்ணணும்னு நினச்சி இந்த வாய்ப்பு அளித்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த ரெகக்னிஷன் இது என்னோடய ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன். அதுக்கு நான் ரொம்ப நன்றியாக நினைக்கிறேன். நித்யா, என் கடவுள் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. யாரை என் கடவுள்னு சொன்னாங்க? கை தூக்குங்க, கையை தூக்குங்க. வா, என்ன பதில்? என்ன சொன்னாங்க பதில்? அம்மா, இது அவங்களுக்குமா, ஸ்டூடெண்ட்ஸை மட்டுமா? பெரியவங்க நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறீங்கம்மா. என் குழந்தைங்க கவனிக்கணுன்றதுக்காக தான். சொல்லு கண்ணு. வா.
அதாவது மனிதன் பஞ்சபூதம், உடல் மண்ணுக்கு, அவங்க சொன்னது கடவுள் மண், உடல் மண்ணுக்கு, உசுறு ஆகாயம், பாக்கி இருக்க நீர் நெருப்பு காற்று, நம்ம ஒவ்வொரு அணுக்கள்லையும் இருக்கிறது நீர் நெருப்பு காற்று. என்னோட ஊர் குருமப்பட்டி, பாலவிடுதி பஞ்சாயத்து சொல்லுவாங்க, கடவுர் சைடு, கரூர் மாவட்டம். முடிஞ்சால் அங்கே வாங்க. நாங்கள் குட்டி பசங்க நிறையா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது என்னோட 30 குட்டி பசங்களை சொல்கிறேன். நாங்கள் வர சாட்டர்டே கூட்டாஞ்சோறாக்குவோம், ஒன்றா சேர்ந்து விளையாடுவோம், படிப்போம். வந்து நீங்களும் சொல்லித்தாங்க. இந்த அம்மாவை நாங்கள் கண்டுபிடிச்ச இடம் வந்து ரோட்டில், கிராமத்தில் நடு ரோட்டில் இந்த அம்மா தயார் பண்ண பழங்களை விற்று கொண்டு இருக்கும் பொழுது கண்டுபிடிச்சோம். இந்த அம்மாவை நடு ரோட்டில் இந்த 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 காஸ்டியூமில் தான் அந்த அம்மா இருந்தது. ஆமாம், அதுக்காகவே இங்கே கௌரவிச்சோம். வந்ததுக்கு வாழ்த்துக்கள்மா. நாங்கள் விரைவில் கூட்டாஞ்சோருக்கு வர்றோம். அண்டே வருவார். நன்றியா. உடம்போட்ட தங்கமாய் மண்ணில் உருவாகி சிறப்பு பெற வேண்டும். உதயமாகும் புதிய சக்தியாய் கண்முன் வர வேண்டும். தடைகளை உடைத்து அதிரடி நடத்த மலையினை இழுத்து கனிமணி படைத்திட வா 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 தோழா. Can you? தோழா. You can. முடியும் முடியும் முடியும். இனி உன்னால் முடியும். இனி உன்னால் முடியும். தோழா. முடியும் 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 முடியும். முடியும். இனி உன்னால் முடியும். முன்னால் முடியும். உன்னால் முடியும். முன்னால் முடியும். தோழா. ட்ரிபிள் எஸ் அப்படின்னு என் மனசில் ஒன்று இருக்குது. இந்த ட்ரிபிள் எஸ்ஸுக்கு என்னன்னு நீங்கள் சொல்லணும். ஒரு எஸ் என்ன, இன்னொரு எஸ் என்ன, இதை சொல்லிட்டாங்க, சத்தியம் சிவம் சுந்தரம். இது நம்ம லைஃபுக்கு இது இருந்தால் நம்ம லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த 3 எஸ் என்னன்னு யோசிங்க. சின்சியராக இருக்கணும் சார், ஸ்பெஷலாக இருக்கணும். சூப்பர், ஜோராக கை தட்டுங்க. அந்த பதில் சின்சியர். எப்பவுமே நீங்கள் எதை செஞ்சாலும் சின்சியராக இருந்தால் அதை எதையும் சாதிக்கலாம். கரெக்டாக இல்லையா? ஸோ யூ மஸ்ட் பி வெரி சின்சியர். ஓகே, சின்சியர். அப்புறம் வந்து ஸ்மைலோடு இருக்கணும். 2 வந்துருச்சு, இன்னும் 1 இருக்குது. ஸ்வீட்டாக இருக்கணும். சொல்லி முடிச்சிட்டாயா இவ? போச்சு, எங்கள் குழந்தைங்க எல்லாருக்கும் வாய்ப்பு போச்சு. அதுதான், சின்சியராக இருக்கணும், ஸ்மைலாக இருக்கணும், ஸ்வீட்டாக இருக்கணும். யா சூப்பர் நாங்கள் சூப்பர் எந்த சூப்பர். காலேஜ்னு தெரியுமா? பார்க் இன்ஸ்டியூட், பவரா பார்க் இன்ஸ்டியூட். என்னோட பேர் சுப்ரியா. அப்புறம் 3rd இயர் சிஎஸ்சி படிக்கிறோம். அவ்வளோதான் சார். நீ லீடர் ஆனால் என்ன பண்ணுவோம்? இப்போவே வந்து அப்படியே சும்மா சூரியன் மாதிரி சூப்பராக இருக்க. லீடர் ஆனால் இல்லை, எப்படி இருக்கணும்னா எல்லாரும் சமம்னு நினைக்கணும் சார். சமம், ஈக்குவல். ஈக்குவாலிட்டி. ரொம்ப சந்தோஷம். காட் பிளஸ் யூ. ஓகே, தேங்க்யூ. ரைட்ஸில் இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஈக்குவாலிட்டி. ரைட்ஸ் இன்டர்நேஷ்னல் குரூப்போட முக்கியமான செய்தி ஈக்குவாலிட்டி. அந்த ஈக்குவாலிட்டி, அந்த உமன் ரைட்ஸை பற்றி பேசுனதுக்கு வாழ்த்துக்கள்யா. அந்த அம்மா டான்ஸ் ஆடிட்டே பேசிச்சு, வாழ்த்துக்கள். ஸ்டேஜ் ஃபியரில் பார்த்தீங்களா? ஆமாம், அதான் அதுகிட்ட உள்ள பெரிய அஜய் இனிமே அது பேசிக்கிட்டு இருக்கு. ஆமாம், வாழ்த்துக்கள்யா. அது விரைவில் நடிகை ஆயிடுவேன். ஆமாம். இந்த நிகழ்ச்சி வந்து ஒன்லி லீடர்ஸ், அங்கெல்லாம் வேடிக்கை பார்ப்பவர்கள். ஒரு போராட்டத்தில் தோற்றவனும் வரலாற்றில் இடம்பெறுவான், வெற்றி பெற்றவனும் வரலாற்றில் இடம்பெறுவான், கை தட்டுவன் வேடிக்கை பார்ப்பவன் எந்த இடத்திலும் இடம்பெற மாட்டான். அங்கே இருப்பவர்கள், இங்கே வருவது தான் வரலாற்றில் இடம்பெறுபவர்கள். என்னம்மா கண்ணு போட்டிருக்கு? வாங்க, ஒவ்வொருத்தரும் வாங்க வாங்க. மதர். அவங்க யாரு? மதர். மம்மி. 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 நோ வேர்ட் டு சே. மதர்னா என்னன்னு எப்படி சொல்ல முடியும்? மதர்னா ஸ்ட்ரென்த்து, மதர்னா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட். மதர்கிட்ட இருந்தானே எல்லாமே கிடைக்குது. அவங்கள பார்த்து பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும், இப்போ என்னோடய ஏஜ் 19 வரைக்கும் நான் சாப்பிட்றதுலேருந்து, நான் காலைல எந்திரிக்கிறதுலேருந்து அவங்களுக்காகவே நான் இருந்திருக்கேன்ல. இனி அவங்க இவ்வளோ நாள் வந்து எனக்காக இருந்திருக்காங்க, இனி நான் அவங்களுக்காக இருக்கணும்ல. அதுக்காக ஆனால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். பெண் பிள்ளைகளுக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு சொல்லணும். அது கேளுங்க. அம்மா தான் சார். இந்த பிள்ளைக்கு எத்தனை பேர் அப்பா பிடிக்கும்? சத்தமாக சொல்லணும். மாசு இதுதான். ஏன் பிள்ளைங்க எல்லாம்
அடுத்து ஓகே, வேற என்ன சொல்லுங்க. அம்மா தான் சார். அம்மா வந்து எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு, அப்பானா வந்து அப்பா ஃபாரினில் இருந்தாங்க, அதனால அப்பாவோட கஷ்டம் வந்து எனக்கு தெரியாதனால எனக்கு வந்து அப்பா இவ்வளோ ஸ்பெஷல்னு தெரியாதுன்னவோ. மதர்னா வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துல அவங்க பட்ட அசிங்கங்களும் கஷ்டங்களும் வந்து என்னை வந்து ஒரு மாதிரி தன்னம்பிக்கை கொடுத்துட்டே இருக்கும் சார். அம்மா வந்து எந்த இடத்துல வந்து ரெகக்னைஸ் பண்ணி பார்த்துடணும் அப்படின்றதுக்காகவே வந்து ஒவ்வொரு இடத்துல என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு இது வரைக்கும் பண்ணிட்டு படிச்சுட்டு தாங்க சார் இருக்கேன். ஓகே, உங்களுக்கு கிஃப்ட் உண்டு. ஆனால் எப்படி நான் அந்த SSS சொன்னனோ அந்த மாதிரி அம்மானா எனக்குள்ள ஒரு பதில் இருக்குது. அந்த பதில் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷலாக நான் வந்து ஒரு பொன்னாடை நான் போத்துறேன், கிஃப்டோட எக்ஸ்ட்ரா ஃபார் த ரைட் ஆன்சர். நீ யோசிக்கலாம் வர்ஷா. சொல்லு. I am Latika from Park College of Engineering Technology. I am currently pursuing biomedical engineering, 3rd year. மைசெல்ஃப் கரிஷ்மா ஃப்ரம் தமிழ்நாடு காலேஜ். நான் வந்து 3rd year AIDS படிக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா தான் எனக்கு உலகமே. ஆனால் அம்மா எனக்காக எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து எல்லாமே அவங்க நம்மளுக்காக. அம்மானா யாராலையும் வந்து சொல்ல முடியாது, வேர்ட்ஸே இல்லை அம்மாக்காக. இப்போ பசங்களுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வந்து அம்மா பசங்களுக்கு பாசம் ஜாஸ்தி காட்டுவாங்க. அப்போலாம் இல்லை, பொண்ணுக்கும் காட்டுவாங்க, பசங்களுக்கும் காட்டுவாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேது. அம்மான்றது வந்து சின்ன வயசுலேருந்தே நம்மளை பார்த்துருக்காங்க. நம்ம ஏதாச்சும் வந்து போய் அம்மாட்ட ஷேர் பண்ணால் அதை வந்து இதே பண்ண மாட்டாங்க, டீமோட்டிவேட்டே பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ராங்காக இரு, இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே இல்லை. எங்கள் அம்மா எனக்கு அப்படி இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் மோட்டிவேட் பண்ணுவாங்க. தப்பது என் மேலே இருந்தாலுமே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பண்ணு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு மோட்டிவேட்டர், எல்லாமே அம்மா. M is equal to M. My mummy is motivator. God bless you. என் பேர் பிரியதர்ஷினி. நான் பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இங்கே இருக்கவங்களுக்கு தான் எல்லாம் சொல்லுவீங்க அப்பாவை தான் பிடிக்கும், டேட் லிட்டில் பிரின்சஸ்னு சொல்லுவீங்க. ஆனால் எனக்கு அப்பாவெலாம் பிடிக்காது, எங்கள் அம்மாவை மட்டும் தான் பிடிக்கும். எனக்கு எங்கள் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு நான் மட்டும்தான் உலகம். இன்றைக்கி அவங்க இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நான் மட்டும்தான் சொல்ல முடியும். அப்பா பாசெல்லாம் எனக்கு கிடைச்சதே கிடையாது அந்த அளவுக்கு. சும்மா அப்பாட்டு இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. இப்போது என் அம்மா சொல்லுவாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் இப்போ கட்டிட்டு வந்து சரி அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நமக்கு இவ்வளோ வசதி இருக்குது, எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க எங்கள் அம்மா. நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுன்றதே பெரிய விஷயமா இருக்குது எங்கள் வீட்டில். ஏன்னா இவ்வளோ தூரம் போய் எதுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ தூரம் எங்கள் அம்மா என்ன அத்தனை பேர் எதிர்த்து படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. அவங்க சொல்கிறாங்க, நான் பார்க்காத எல்லாத்தையும் என் பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா என்னை இங்கே அனுப்பி வச்சுருக்காங்க. அதுதான் தாய். ஓகே, எனக்கு அப்பா பிடிக்கலன்னு சொன்னால் வருத்தமாக இருக்கு. அதுக்கு அப்பா சரி. எனக்கு ரொம்ப வருத்தமான செய்தி. எனக்கு அப்பா பிடிக்காதுன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. வாழ்த்துக்கள். நிறைய அப்பாக்கள் கிடைப்பாங்க, கவலைப்படாதீங்க. என்னோட பேர் சோபனா. நான் 2nd year பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அம்மானு சொன்னால் 3 எழுத்து மந்திரம் சொல்லுவாங்க. அந்த அக்கா சொன்ன மாதிரி நானும் அப்படி தான், சிங்கிள் பேரண்ட்டு தான். எனக்கும் சுத்தமாக அப்பாவை பிடிக்காது. எங்கள் அம்மா வந்து தூய்மை பணியாளராக வேலை பார்க்குறாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா குப்பை கூட்டுறவ மக அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் இந்த ஸ்டேஜில் சொல்கிறேன், எங்கள் அம்மா நான் இங்கே வந்து நிற்கிறேன்னா அதுக்கு காரணமே எங்கள் அம்மா தான். ரொம்ப நிறைய பட்டிருக்கேன் சின்ன வயசுலேருந்து. அப்பா கூடவே தான் இருக்கார், ஆனால் எங்கள் கூட இல்லை, தனியாக தான் இருக்கார். நிறைய கஷ்டம்லாம் அனுபவிச்சிருக்கேன். அம்மாங்கிறது எனக்கு தாண்டி என்னோடய ரோல் மாடல், என்னோடய ஸ்ட்ரென்த், என்னோடய வேர்ல்ட், என்னோடய காட் எல்லாமே எங்கள் அம்மா தான். தேங்க்யூ ஸோ மச். அப்பா என் குழந்தை வந்து பதில் சொல்லிடுச்சு, நான் கொடுத்துட்றேன். அம்மா வந்து இஸ் ஈக்குவல் டு என்ன தெரியுமா? என்ன சொன்னாங்க? கடவுள். அம்மா இஸ் ஈக்குவல் டு காட். அர்த்தம் என்ன தெரியுங்களா? கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாதுன்றதுனால அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? தாயை படைச்சார். God could not be everywhere and therefore he made mother. So mother is equal to God. சரிங்களா? ஓகே, அவங்க அம்மாவுக்கு தான் விருது கொடுக்கணும். ஒரு குப்பை கூட்டுறவங்களோட மகளை இன்ஜினியரிங் காலேஜை படிக்க வைத்த பெருமை அவங்க அம்மா வந்திருக்காங்களா? இருக்காங்களா? அடுத்த மகளிர் தின நிகழ்ச்சியில் இவங்க அம்மா கெஸ்ட் ரோல், இவங்க அம்மா சிறந்த பெண்மணி விருது இந்த அம்மாவோட வந்து வாங்க வைக்க ஏற்பாடு பண்ணுவோம். ரைட்டா? மிகப்பெரிய வாழ்த்துக்கள்.
எல்லோரையும் கண்கலங்க வைத்த பெருமை இந்த அம்மாவுக்கு உண்டு. வாழ்த்துக்கள்யா. எனக்கு எப்போவுமே எங்கள் அப்பா இன்சில் போட எனக்கு சத்தியமாக பிடிக்காது. எப்போ சொன்னாலும் எங்கள் அம்மாவோட பேர் சோபனா தவமணின்னு தான் எனக்கு சொல்ல அப்படி கம்பீரமாக இருக்கும். எதில் போட்டாலும் என்னோடய இமெயில் ஐடியில் கூட சோபனா தவமணின்னு தான் இருக்கும். எல்லோரும் பார்த்துட்டு தவமணின்னு இருக்கவும் என்ன அப்பா பேரன்னு கேட்பாங்க. நான் வந்து கம்பீரமாக சொல்லுவேன் அது எங்கள் அம்மா பேர் அப்படின்ட்டு. லீவு ஆனால் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் லீடரானா முதல்ல எனக்கு என்ன தெரியலையோ அதை கற்றுக்கிடுவேன். கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே உள்ளவங்கள்ட்ட அவங்கக்கிட்டேயும் ஜஸ்டிஸும் கேட்பேன். அவங்களோட ஆலோசனை பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவெடுத்து தான் என்னால் ஒரு முடிவை எதாக இருந்தாலும் செய்ய முடியும். லீடுங்கிறது வந்து ஒரு சாதாரண வேர்டு இல்லை. அது அந்த பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய கடமை, அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய கற்றுக்கிட்டா தான் லீடர் ஆக முடியும். ஸோ கற்றுக்கிட்ட பிறகு செயல் தான் வரும், கற்றுக்கிற வேலை வராது. குப்பல்ற அம்மாவை நீ தான் அவார்டு கொடுக்குற அந்த அம்மாவுக்கு. முடியும் 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 இனி உன்னால் முடியும் தோழா, உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா, முடியும் 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 உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா, உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா, யாத்தது எதுவும் உன்னிடமில்லை. இனி உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும்